ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கொடுக்கப்பட்ட டைம் லிமிட் என்னென்னா, ஒரு மாதம் டைம் பீரியட், ஒரு மாதம் அப்ஜெக்ஷன், 2 மாதம் தான். 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்படி எஸ்ஐஆர் பண்ணுவீங்க? இதை விட ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. இந்தியாவுக்கே பண்ண போகிறோன்றாங்க. ஜனவரியில் நீ சம்மரி ரிவிஷன் பண்ணி இந்த ஓட்டர் லிஸ்ட் சரியாக இருக்குன்னு சொன்ன நீங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண வேண்டிய காரணம் என்ன வந்தது? அப்படி வந்தாலும் 2 மாதத்துக்குள்ளே எப்படி நீங்கள் அதை பண்ண முடியும்? இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது காங்கிரஸ் பீரியடில் பண்ணதே இல்லையா? இன்டென்சிவ் ரிவிஷன் எப்போ பண்ணுவாங்கன்னா, எப்போயாவது ஒரு டயர் நீடு வரும்போது, வென் கம்ப்ளீட்லி அந்த பழைய ஓட்டர் லிஸ்ட்டை தனியாக வச்சுட்டு புது ஓட்டர் லிஸ்ட்டை உருவாக்கணும் அப்படின்ற கட்டத்தில் தான் அந்த இன்டென்சிவ் ரிவிஷனை எடுப்பாங்க. அது வந்து ஒரு மேசிவ் எக்ஸசைஸ். பவரில் இருக்கக்கூடிய பாஜக வாக்குகள் வாங்கணும் அப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்காங்க. இது இன்னைக்கு இல்லை, இது ரொம்ப நாளாக வந்து நடக்கிற ஒரு விஷயம். ஸோ நாங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணோம். மதேபுராவுடைய ஓட்டர் லிஸ்ட்டை எடுத்தோம். ஒன்றுமே இல்லை, ஃபேக்ட் தான். நீங்கள் இன்றைக்கி அந்த ஓட்டர் லிஸ்ட்டை எடுத்து அதுக்குள்ளே செக் பண்ணாலும் நாங்கள் சொன்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும். 12,000 டூப்ளிகேட் அங்கே இருக்குது. 54,000 பேருடைய அட்ரஸே இல்லை. இன்னைக்கு அனுராக் தாக்கூர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. இங்கே கொளத்தூர் தொகுதியில் 19,476 வாக்காளர்கள் சந்தேகத்துக்குரியவர்கள், 9,133 வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள். அதுக்கு விக்கட்டும், எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லட்டும். இதுதானே பிஜேபி பண்ணணும். நீங்க அங்க ஜெயிச்சது வந்து போலி வாக்காளர்கள் ஜெயிச்சிங்க. மறுபடியும் நான் சொல்றேன், தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது அந்த அளவுக்கு ஆபத்து நிறைந்த ஒன்றா? இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து நம்மளுடைய லீகல் ப்ரொசீஜர், அதாவது வந்து எலெக்ஷன் உடைய முக்கியமான ஒரு வேலை வந்து எலெக்டோரல் ரோலை ப்ரிப்பேர் பண்ணுறது. யார் வந்து ஓட்டு போட போகிறா, அந்த எலெக்டோரல் ரோலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு பலதரமான சட்டங்கள் இருக்குது. அதை ஆதாரமாக வைத்து ரூல்ஸும் பண்ணியிருக்காங்க. இந்த காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது 1960. அதன்படி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து ஒரு நார்மல் ப்ரொசீஜர் தான். ஆனால் இது வந்து எப்படின்னா, ரிவிஷன் என்பது எலெக்டோரல் ரோல் வந்து மாறிட்டே இருக்கிறதுனால ரிவிஷன் பண்ணுவாங்க. அந்த ரிவிஷன் வந்து 2 மேஜர் டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து இன்டென்சிவ் ரிவிஷன், இன்னொன்று சம்மரி ரிவிஷன். ஓகே. இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து அந்த வார்த்தையோட பொருள் வந்து ஆழமாக போய் செய்யும் ஒரு ரிவிஷன். சம்மரி ரிவிஷன் வந்து மேலாக்க செய்யும் ரிவிஷன். வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எலக்ட்ரல் ரோல் செட் ஆனதுக்கப்புறம் வருஷம் சம்மரி ரிவிஷன் தான் பண்ணுவாங்க. அதை சம்மரி ரிவிஷன்னா யார் இறந்துட்டா அவங்க பேரை எடுத்துகிட்டு யார் வந்து சேர போகிறா அவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க. இப்படி தான் நடக்கும். அதில் எலெக்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஒன்று வைப்பாங்க. வருஷம் இந்த சம்மரி ரிவிஷன் வச்சாலும் எலெக்ஷன் இயரில் வந்து மறுபடியும் அதை ஒரு தடவை பண்ணுவாங்க, அப்டேட்டாக இருக்கிறதுக்காக. அது இன்டென்சிவாக நடக்குமா? நடக்காது, சம்மரியாக தான் நடக்கும். ஓகே. இன்டென்சிவ் ரிவிஷன் எப்போ பண்ணுவாங்கன்னா, எப்போயாவது ஒரு டயர் நீடு வரும்போது, வென் கம்ப்ளீட்லி அந்த பழைய ஓட்டர் லிஸ்ட்டை தனியாக வச்சுட்டு புது ஓட்டர் லிஸ்ட்டை உருவாக்கணும் அப்படின்ற கட்டத்தில் தான் அந்த இன்டென்சிவ் ரிவிஷனை எடுப்பாங்க. அது வந்து ஒரு மேசிவ் எக்ஸசைஸ். அது வீட்டுக்கு வீடு போய் அதை வந்து என்கொயரி பண்ணி செக் பண்ணி என்ட்ரி பண்ணுறது. அதனாலேயே அதை என்ன பண்ணுவாங்கன்னா, முழு ஸ்டேட்டுக்குமே எப்பவுமே பண்ண மாட்டாங்க. ஓகே. அது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான். அதாவது ஒரு ஸ்டேட்டில் ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் இந்த ஏரியா அங்கே இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஓட்டர் லிஸ்ட் சரியில்லை அப்படின்னு இன்ன வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. அப்படி தான் நடக்கும். அப்போது ஒருவேளை ஒரு ஸ்டேட்லேயே ஓட்டர் லிஸ்ட்டை மறுபடியும் சரி பார்க்கணுன்னா இன்டென்சிவ் ரிவிஷன் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆனாலும் அது பண்ணலாம், எப்போ வேணால் பண்ணலாம் அப்படின்றது கிடையாது. ஆனால் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இன்டென்சிவ் ரிவிஷனை ஒரு மாதத்தில் உங்களால் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு மாநிலத்தோட இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணணுன்னா நீங்கள் எவ்வளோ ஆஃபீஸரை ப்ரிப்பேர் பண்ணணும், எத்தனை பேரை நீங்கள் அனுப்பணும், எவ்வளோ பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்க எத்தனை கேள்விகள் அங்கே கேட்கணும், எவ்வளோ விசாரணை செய்து அப்புறமா செய்ய வேண்டிய விஷயங்கள். இது எல்லாத்துலேயும் ஒரு மாதத்துக்குள்ளே குறுக்க ஏன் இந்த எலெக்ஷன் கமிஷன் நினைக்கிறாங்கன்றது தான் இங்கே கேள்வி. எஸ்ஐஆர் வந்து வேலிடா இல்லையான்றது கொஸ்டின் கிடையாது. அதை பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல,
இல்லை பாஜக தரப்பில் பேசுகிறப்ப சீர்திருத்தம் அப்படின்றது காலத்தின் தேவையான ஒன்று, அதை பண்ணவே கூடாது, அது பாஜக கீழே இருக்கிறனால எல்லாமே சந்தேக பார்வையோடு அணுகிறது அப்படின்றது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை இப்போது சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து பசி எடுக்குதுன்னு சொல்கிறீங்க, நான் வந்து ஒரு ஃபுல் மீல் சாப்பாடு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிடுங்க, நல்லது தான், அது மேலாக்க நல்லது தான். ஆனால் இதை நீ வந்து 10 நொடிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும்னா அது எப்படி முடியும்? அப்போ உன்னுடைய இன்டென்ஷன் என்ன? நீங்கள் வெளியே சொல்லிக்கலாம் நான் சாப்பாடு தானே கொடுக்குறேன்ட்டு, ஆனால் நீங்கள் அதை செய்கிற விதம் இருக்குல்ல, அது உங்களை காட்டி கொடுத்துருது. ஓகே, அந்த டிஸ்பியூட் எதில் வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இவங்க இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இப்போது ஜனவரி என்ன பண்ணாங்கன்னா சம்மரி ரிவிஷன் முடிச்சிட்டாங்க. இந்த ஜனவரி சம்மரி ரிவிஷன் முடிச்சுட்டு புது ஓட்டர் லிஸ்ட்டை, அதாவது சரியாக அவங்க செய்யப்பட்ட ஓட்டர் லிஸ்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது சடனாக இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் வருது. பீகாருக்கு எலெக்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? 4-5 மாதங்கள் இருக்குது. அதுக்குள்ளே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கொடுத்தப்பட்ட டைம் லிமிட் என்னென்னா 1 மாதம் டைம் பீரியட், 1 மாதம் அப்ஜெக்ஷன், 2 மாதம் தான். 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்படி எஸ்ஐஆர் பண்ணுவீங்க? இதை விட ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க, இந்தியாவுக்கே பண்ண போகிறோன்றாங்க. அப்போது உங்கள் எய்ம் என்ன? வாட் இஸ் த அர்ஜென்சி? சீர்திருத்தம் அந்த அர்ஜென்சிக்கு காரணம் என்னன்னு நாங்கள் கேட்குறோம். அதுக்கு பெருசாக எல்லாரும் கேட்கறது அதில் இருக்கக்கூடிய 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இது நாங்கள் சொல்லுறோம். இந்த 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் பண்ணுறதுடைய காரணம் என்னன்னா, யாருக்கும் எந்த டைமும் கொடுக்காமல் செலக்டிவாக நீங்கள் சில பேரை தூக்க போகிறீங்க. அந்த செலக்டிவ் அப்படின்றதுல எப்படி அந்த கேட்டகரியில் யார் யாரெல்லாம் வராங்க? ரொம்ப சிம்பிளாக நம்ம நாடை பொறுத்த வரைக்கும், அது பீகாரை பொறுத்த வரைக்கும், இவங்க இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு மெசேஜ் அவங்க அதிகாரிகளுக்கு பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, இண்டிகேட் பண்ணால் கூட போதும், அந்த மாதிரி பெயர்களை தவிர்த்து போயிட்டே இருப்பாங்க. நான் எப்படி ஒரு எக்ஸாம்பிளில் இருக்கக்கூடிய பாஜக வாக்குகள் வாங்கணும் அப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்காங்க. இது இன்னைக்கு இல்லை, இது ரொம்ப நாளாக வந்து நடக்கிற ஒரு விஷயம். இல்லை நீங்கள் சொல்கிறீங்க பாஜகவுக்கு வாக்களிக்காதவங்க அல்லது பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க அப்படின்றத கண்டிப்பாக. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஊடுருவக்காரர்களுக்கு காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. அவங்களுடைய டெர்மினாலஜி அப்படி இருக்கும். ஊடுருவக்காரர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், அர்பன் நக்சல்ஸ், தேச துரோகிகள், இதெல்லாம் வந்து அவங்களுடைய டெர்மினாலஜி. நாங்கள் அரசியலமைப்பு சட்டம் பற்றி போடுறோம். அரசியலமைப்பு சட்டம் படி என்ன? நீ இந்த நாட்டுடைய பிரஜையா? 1. 6 மாதம் நீ இங்கே இருக்கிறியா? இது 2. இது 2 தான் உங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கான விஷயமே. இந்த 2 இருந்தால் நீங்கள் போட்டு கொடுத்து தான் ஆகணும் அவனுக்கு. அப்போது அப்படிப்பட்ட கிளியர் கட் லீகல் விஷயம் இருக்கும் பொழுது நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த அவசரத்தில் புஷ்ஷில் நீங்கள் பல பேர்களை டேபிள் டாப் எக்ஸசைஸ் மூலமாக எடுக்க போகிறீங்க. எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீ ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லுவீங்க. இல்லை இப்போ ஒரு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஆஃபீஸர் வர போகிறாங்க, அவங்க கேட்குற ஆதாரங்கள் 13 விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் ஏதோ ஒன்று நான் ப்ரூஃப் காட்ட போகிறேன் அப்படின்னா எனக்கு ஓட்டு கொடுக்க போகிறாங்களா? இதில் என்ன சந்தேகத்தை நீங்கள் எழுப்புறீங்க? ஆக்சுவலாக காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸை படி அப்படியெல்லாம் கிடையாது. இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணும், அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். இவங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் படி எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கார், ERO. அது மோஸ்ட்லி சப் கலெக்டராக இருப்பார். அவர் தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன். அவர் என்ன பண்ணணும்? அவர் தான் ஃபைனலாக அந்த பேரை அங்கே சேர்க்கணும். அவருக்கு கீழே AEROன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து தாசில்தார். தாசில்தாருடைய வேலை என்னென்னா, அந்த ரிப்போர்ட்டை வந்து EROக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது. தாசில்தார் ரிப்போர்ட் எங்கேருந்து வாங்குவார்? வழக்கமாக வந்து முன்னாடியெல்லாம் நம்ம வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க, VAO கிட்டேருந்து. இப்போ கொஞ்ச நாளாக BLOன்னு வந்துட்டதுனால BLO கிட்ட அந்த ரிப்போர்ட்டை வாங்குறாங்க. BLO யாருன்னா, அங்கே லோக்கலில் இருக்க டீச்சரு, லோக்கலில் இருக்க அங்கன்வாடி ஒர்க்கர், இவங்கெல்லாம் தான் BLO. இப்போ இந்த BLO வந்து அந்த ஃபார்ம் 6, 7ன்னு சொல்லுவோம். ஒருத்தர் சேர்க்கறதுக்கு ஃபார்ம் 6 எழுதணும், ஒருத்தரை விளக்குறதுக்கு 7 எழுதணும். இப்போ போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒருத்தரை விளக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு XY இருக்காங்க, XY அவர் பேரில் ஃபார்ம் 7 எழுதிட்டு வந்துடுவாங்க. ஓகே, எழுதிட்டு வந்து அந்த ஃபார்ம் 7 வந்து BLO ரிப்போர்ட் போட்டு VAO போவோம், VAO ரிப்போர்ட் போட்டு RI போவோம், RI டு தஹசில்தார், தஹசில்தார் டு ERO வந்து 7க்கு கேன்சலேஷன் ரெடி பண்ணி வச்சுருவார். அப்புறம் என்ன பண்ணுவார்னா, அந்த XYயை வந்து
1 மாதம் டைம் கொடுப்பாங்க அந்த எக்ஸ்ஒய்க்கு, நீ ப்ரூவ் பண்ணு உன்னுடைய இது இங்கே இல்லைன்னு. இந்த எக்ஸ்ஒய்க்கு அது தெரியவே தெரியாது இவர் பேர் இப்போ டெலீட் பண்ண போகிறாங்கன்ட்டு. இல்லை அப்படி எனக்கு ஓட்டு வரல அப்படின்னா நான் ஏன் கோர்ட்டுக்கு போக போகிறேன், இது எல்லாமே நடக்க தானே போகுது. அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிருமே. நீங்கள் எலெக்ஷன் ரொம்ப பெக்குலரான விஷயம். எலெக்ஷன் டைமில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் வேலை எங்கேயுமே கொஸ்டின் பண்ண முடியாது. எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டு தான் நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியும். இந்த மாதிரி பல எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டும் அதுக்கு எந்த விதமான முடிவுகளும் இது வரைக்கும் வந்ததாக யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்தில் சில பேருக்கு வந்து 5 வருஷம் டென்யூரே முடிஞ்சிருக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் பெட்டிஷன் முடிஞ்சு வரதுக்குள்ள. ஸோ இவங்களுடைய எய்ம் என்னன்னா இந்த ஷார்ட் டேர்ம் தான். யார் ஒரு சிங்கிள் ஆள் யாருக்குங்க அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது போய் வந்து ஒரு கோர்ட்டில் உட்காந்து அதை ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து இது பண்ணுற அளவுக்கு கிடையாது. இன்றைக்கி என் ஓட்டை எடுத்துட்டேன்னா ஐயோன்னு குமிரிட்டு போக வேண்டியது. அவங்கள மாதிரி யாராவது பத்திரிக்கைக்காரர் வந்து கேட்டால் அழுதுட்டு போக வேண்டியதா. அதை தாண்டி ஒரு ஓட்டருக்கு இன்றைக்கி எந்த விதமான சக்தியும் கிடையாது. இதை தான் இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது நான் எங்களுடைய ஒரே கேள்வி என்னென்னா, ஜனவரியில் நீ சம்மரி ரிவிஷன் பண்ணி இந்த ஓட்டர் லிஸ்ட் சரியாக இருக்குன்னு சொன்ன நீங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண வேண்டிய காரணம் என்ன வந்தது? அப்படி வந்தாலும் 2 மாதத்துக்குள்ளே எப்படி நீங்கள் அதை பண்ண முடியும்? இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது காங்கிரஸ் பீரியடில் பண்ணதே இல்லையா? பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்று இந்த மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. 2வது என்டையர் நேஷனுக்கே நான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறேன்ற காமெடியும் வந்து உடனே பண்ண முடியாது. அதுக்கு வந்து டைம் தேவை. அதுக்கு பல விதமான, ஏன்னா ஒருத்தர் ஓட்டு வெளியே போனால் கூட இட் இஸ் கோயிங் டு பி எ ப்ராப்ளம். அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் சென்சஸ் நடத்துறீங்க, சிம்பிளாக கேட்குறேன், சென்சஸ் எத்தனை வருஷமாக சென்சஸ் நடத்திட்டு இருக்கீங்க? இது ஆல்மோஸ்ட் லைக் சென்சஸ் தான். அப்போ நீங்கள் ஒரு சென்சஸை வந்து 2 வருஷம் நடத்துறீங்க, 3 வருஷம் நடத்துறீங்கல்ல, ஒரு வீடாக போய் உட்காந்து போய் அதே தானே இதுவும். இதை எப்படி நீங்கள் 2 மாதம் நடத்துறீங்க, 1 மாதத்தில் நடத்துறீங்க? இன்னொன்று, தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அப்படின்றது தேர்தல் மோசடி நடக்குது, வாக்கு திருட்டு நடக்குது அப்படின்னு. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இப்படி குற்றச்சாட்டை முன்வைக்கலாம்? அதாவது நாங்கள் ரொம்ப நாளாக என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, தேர்தல் கமிஷன் வந்து பாரபட்சம் இல்லாமல் செயல்படலை, பாரபட்சத்தோடு செயல்படுது அப்படின்றது எங்களுடைய அலிகேஷன். அது நாங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கோம். அந்த தேர்தலுடைய ஷெடியூல்லேருந்து சரி, அந்த தேர்தல் நடக்கும்போது நாங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் மேலே நடக்கிற ஆக்ஷனும் சரி, எங்கள் மேலே அவங்க காட்டுற காட்டமும் அவங்க மேலே காட்டுற அன்பும், இது எல்லாமே ரொம்ப ஓப்பனாகவே ரொம்ப கிளியராக தெரியுது. அதே மாதிரி தேர்தல் கமிஷனரை வந்து போஸ்டிங் பண்ணுறதுல இருக்கிற அந்த பேனலில் அவங்க சட்டத்தில் ஏற்படுத்துகிற மாற்றம், பல விஷயங்கள், அப்புறம் சிசிடிவியை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்ட அந்த சட்டங்கள், பல விஷயங்கள் வந்து தேர்தல் கமிஷன் ரொம்ப கிளியராக ஒரு கைப்பாவையாக செயல்படுது அப்படின்றது வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு உண்மையாக போயிடுச்சு. எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணுறாங்க, எலெக்ஷன் கமிஷனோட நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அலிகேஷன் வச்சோம். அதாவது வந்து இவிஎம்மில் குளறுபடி நடக்குது, இது வந்து இந்தந்த இடத்துல நடக்குது, இது வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால இதை சரியாக ட்ரேஸ் பண்ண முடியல, இதுக்கான நீங்கள் முயற்சிகள் எடுங்கன்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு ரிப்ளை என்ன வந்ததுன்னா, எங்களுடைய சிஸ்டம் மாதிரி ஒரு அருமையான சிஸ்டம் கிடையவே கிடையாது உலகத்தில். இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இவிஎம் பற்றி போனப்பையும் அது சரியான இது வரல நம்மளுக்கு. இல்லை, இதுதான் ரிப்ளை என்னன்னா, எங்களுடைய சிஸ்டம் வந்து ஒரு ஃப்ளாலெஸ் சிஸ்டம். இதை காங்கிரஸ் குறை சொல்வது வந்து ஒரு தேர்தல் யுத்தி அப்படின்னு அந்த அளவுக்கெல்லாம் எங்களை வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அதே சமயம் மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் இன்னொரு அலிகேஷன் வச்சோம். இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி சில குளறுபடிகள் நடக்குது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கர்நாடகாவில் எலெக்ஷன் நடக்கும் பொழுது சடனாக ஒரு ஸ்கேம் ஒன்று வெளியே வந்தது. அதாவது அங்கே இருக்கிற பாஜக பெங்களூர் சிட்டிக்குள்ளே இதே மஹதேபுரா கான்ஸ்டிடுவன்சி, இப்போ வந்திருக்க மஹதேபுரா கான்ஸ்டிடுவன்சியில் சிலுமே அப்படின்ற ஒரு என்ஜிஓக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க கார்பரேஷன். என்ன கான்ட்ராக்டு? அதாவது வீடு வீடாக போய் யார் இருக்கா இல்லைன்னு பார்க்குற கான்ட்ராக்ட். நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நெட்டில் போய் பார்த்தாலும் அந்த சிலுமே பற்றி நல்லா தெரியும். நியூஸ் மினிட் இதை பற்றி ஒரு பெரிய இதுவே பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு வீடுக்காக போய் இதில் யார் இருக்கா, முஸ்லீம் இருக்காங்களா, இந்து இருக்காங்களா, யார் என்னென்ன மார்க் பண்ணி அது எல்லாத்தையும் ஓட்டர் லிஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு பெரிய கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க. அந்த சிலுமை யாருன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு சப்சிடரி அவங்க. ஓகே, ஸோ அது வெளியே வந்த உடனே எலெக்ஷன் கமிஷனே ஒரு பெரிய என்கொயரி ஆர்டர் பண்ணுது. நம்மளுடைய கலெக்டருக்கு மேலே வந்து டிவிஷனல் கமிஷனர் சொல்லுவாங்க, அவருடைய ஹெட் மேலே ஒரு என்கொயரி வைக்கிறாங்க. என்கொயரி வச்சு ஆமாம் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி அதற்காக 3 IAS அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு
மறுபடியும் அந்த ரோல் எல்லாம் ரிவைஸ் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் நடந்தது. அதே மாதேபுரா கான்ஸ்டிடுவன்சியில் நாங்கள் என்ன சொன்னோம்னா, நீங்கள் ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறமும் பல அன்னெசரி நேம், பல தேவையில்லாத பேர்கள் சேர்த்துருக்காங்கன்றது நாங்கள் அன்றைக்கே சொன்னோம். அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் நாங்கள் பார்க்குறோம், ஹரியானாலையும் பார்க்குறோம். நாங்கள் தோக்கிறது வந்து மேத்தமேட்டிக்கலாக இருக்குது. அதாவது ஒரு 1000 ஓட்டு இங்கே, 1000 ஓட்டு அங்கே, 2000 ஓட்டு இங்கே, 3000 ஓட்டு இங்கே, இந்த மாதிரியான தோல்விகள் வரும்போது தான் எங்களுக்கு ஒரு டவுட் வருது. இது ஓட்டர் லிஸ்ட்டில் ஏதோ ஒரு குளறுபடி நடக்குது. இதை வந்து முதல்லலாம் எப்படின்னா இண்டிவிஜுவல் ஆளுங்க பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சில அதிகாரம் படைத்தவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள் பண்ணிருக்கலாம். ஆனால் இன்ஸ்டிடியூஷனலைஸாக இதை பண்ணுறாங்கன்ற டவுட் எங்களுக்கு அப்போ தான் வருது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து கொண்டு போகிறோம் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட. ஒரு பேச்சுக்காவது அவங்க எடுத்து வெரிஃபை பண்ணலாமா இல்லையா? இவிஎம்க்கு என்ன பதில் சொன்னாங்களோ அதே பதில் தான் சொன்னாங்க. நாங்கள் எங்களுடைய ஓட்டர் லிஸ்ட் சிஸ்டம் வந்து ஒரு ஃப்ளாலெஸ் சிஸ்டம். இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணவே முடியாது, இதை நீங்கள் வந்து பண்ணுறது எல்லாம் தவறு, நீங்கள் வந்து எலெக்ஷனுக்காக பண்ணுறீங்க அப்படின்ற எங்கள் மேலே கவுண்டர் அலிகேஷன் வச்சு. ஸோ நாங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணோம், மதேபுராவுடைய ஓட்டர் லிஸ்ட்டை எடுத்தோம். ஒன்றுமே இல்லை, ஃபேக்ட் தான். நீங்கள் வந்து இதை வந்து நாங்கள் யூகமோ ஒன்றும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி அந்த ஓட்டர் லிஸ்ட்டை எடுத்து அதுக்குள்ளே செக் பண்ணாலும் நாங்கள் சொன்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும். 12,000 டூப்ளிகேட் அங்கே இருக்குது. 54,000 பேருடைய அட்ரஸே இல்லை. ஒரு வீட்டில் 80 பேருடைய ஓட்டு இருக்குது. ஒரு சாராய கடையில் வந்து 120 குடும்பங்களுடைய அட்ரஸ் இருக்குது. இவங்கெல்லாம் யாருன்னு போய் ஃபீல்டில் போய் செக் பண்ண, இது 6 மாதம் நாங்கள் பண்ணோம். இதை யாருன்னு போய் ஒரு ஃபீல்டும் செக் பண்ண போனால் யாருமே அங்கே கிடையாது. ஆனால் 6 லட்சம் ஓட்டில் 3 லட்சம் ஓட்டு போல் ஆயிருக்கு. அப்போ நாங்கள் உங்ககிட்ட இனிமேல் நாங்கள் வந்து பிரயோஜனம் கிடையாது, நாங்கள் மக்கள் மன்றத்துக்கு வந்து சொல்கிறோம். இல்லை, இப்போ இவ்வளோ தப்புகள் அங்கே நடக்குது மகாதேவபுரத்தில், ஒரு தொகுதி எடுத்து நீங்கள் அதில் இல்லை, நான் முடிச்சிடறேன். இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃப்ளாலெஸ் ஓட்டர் லிஸ்ட்டாக இருந்தால் 3 லட்சம் 6 லட்சம் ஓட்டில் 1.5 லட்சம் ஓட்டு எப்படி வந்து ஃப்ளா இருக்கும்? நான் சிம்பிளாக கேட்குறேன். ஒரு குழந்தை கூட இவ்வளோ பெரிய தப்பு பண்ணாது. சின்ன பிள்ளைங்கள்ல அவங்க கூட அப்படி தப்பு பண்ண மாட்டாங்க. 6 லட்சம் ஓட்டுல 1.5 லட்சம் ஓட்டு ஃபேக்கு, ஃப்ளாடு. அப்படிப்பட்ட ஒரு ஃபேக்சுவல் ஃப்ளாவை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து நாங்க ஃப்ளாலெஸ் சிஸ்டம் சொல்லுவீங்க? அப்போ என்னுடைய கேள்வி எங்க போகுதுன்னா, அப்போ இவிஎம் பத்தி நீங்க சொன்னது ஏற்கனவே ஃப்ளாலெஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதை அப்போ உங்களை எந்த விதத்தில் நாங்கள் நம்ப முடியும்? இல்லை, இப்போ இந்த விமர்சனங்களை தாண்டி இப்போ வந்து இத்தனை போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, இத்தனை பேர் வந்து ஃபேக் அட்ரஸில் இருக்காங்க அப்படின்னு இவ்வளோ குற்றச்சாட்டை வைக்கிறோம்ல. இப்போ அங்கே இருக்கக்கூடிய நம்மளோட பூத் கமிட்டி என்ன பண்ணுச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அங்கே கவர்மெண்ட் யாரோட கவர்மெண்ட் அப்படின்ற அந்த விமர்சனங்கள் இருக்குல்ல. இல்லை, பூத் கமிட்டி என்பது ஒரு அரசியல் கட்சி, நாங்கள் எங்களுடைய வைக்கிறோம். சரியா? நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கும் இதில் பங்கு இருக்குன்ட்டு. நான் சொல்கிறேன், எங்களுக்கு வந்து பங்கு இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு தான் அதுக்கான அத்தாரிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. இப்போ ராஜண்ணாவோட ஸ்டேட்மெண்ட்டுக்கான பதில் என்ன? இப்போ இல்லை, ராஜண்ணா அவருடைய ப்ராட் விஷனில் ஆர்கனைசேஷன் மேலே இருக்கிற ஒரு இதில் அவர் சொல்லலாம். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, நான் தான் போலீஸு, ஆனால் திருடனை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கும் ஒரு இது இருக்குது. நீங்களும் திருடன் இருந்தால் நீங்களும் பிடிக்க தானே செய்யணும், நீங்களும் சும்மா இருந்தால் எப்படி? அதனால தான் நான் சும்மா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கதை. இல்லை, இப்போ ஒரு தொகுதியில் ஒரு ஓட்டு நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த நபர் வந்து உள்ளே வராரு அப்படின்னா அந்த சொல்லக்கூடிய 2 பேரும் டிக் பண்ணி தானே உள்ளே அனுப்புவாங்க. அப்போ அங்கே நம்ம ஆட்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்க? சரி, நாங்கள் பூத் கமிட்டி போடலை. நாங்கள் அங்கே வந்து எங்களுடைய போல் ஏஜென்ட்டை வைக்கலை. ஓகே, சரியா? இப்போ எங்களுக்கு என்ன, அது நாங்கள் குற்றம் செஞ்சிட்டோமா? நாங்கள் உங்கள் மேலே நம்பிக்கையில் வைக்கலை. நீங்கள் தானே சொல்கிறீங்க நாங்கள் ஃப்ளாலெஸ் சிஸ்டம்ன்ட்டு. மைக்ரோ அப்சர்வர் வச்சுருக்கீங்க. சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு ஓட்டை வந்து எலக்டோரல் ரோலில் ஏற்றுறது வந்து ஒரு குவாசை ஜுடிஷியல் ப்ரொசீஜர். இட் இஸ் நாட் அ நார்மல் ப்ரொசீஜர். நீங்கள் வந்து ஒரு ஓட்டை எடுக்கணும்னா அதுவும் குவாசை ஜுடிஷியல் ப்ரொசீஜர். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களையும் கூப்பிடணும், இவங்களையும் கூப்பிடணும், என்கொயரி பண்ணி தான் ஒரு சப் கலெக்டரால் தான் அந்த ஆர்டர் போட முடியும். ஏன் இவ்வளோ வைக்கணும்? ஏன் விஏஓவே கையெழுத்து போட்டு ஓட்டில் சேர்த்துடலாமே? அப்போ உங்கள் ஃபுல் ப்ராசஸுமே ஃபேக்கு. அப்போ உங்கள் ஃபுல் ப்ராசஸுமே ஃப்ளாடு.
இல்லை இப்போ நீங்கள் வந்து இப்போ ராகுல் காந்தியோட ப்ரெஸ் மீட்ல இருந்து பார்க்குறப்பையும் ஆகட்டும், இல்லை நீங்கள் பேசுகிறத வச்சு புரிஞ்சுக்கிறப்ப இந்த இடங்கள்ல எல்லாம் மிஸ்டேக் நடந்திருக்கு, இந்த இடங்கள்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு ஃப்ளா இருக்குது அப்படின்னா அதை கொஸ்டின் பண்ணுறீங்களா, இல்லை எலெக்ஷன் கமிஷனோட ஒட்டுமொத்த ப்ராசஸே கொஸ்டின் பண்ணுறீங்களான்னு ஒன்று இருக்குல்ல? ஏன்னா நேற்றுல இருந்து பார்க்குறப்ப மோடி 3வது முறையாக பிரதமர் ஆனதே ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்ற மாதிரி வருது. இல்லை இப்போ நாங்கள் என்ன கேள்வி எழுப்புறோம்னா, நாங்கள் பாரபட்சம் பார்க்குறோம் எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடுகளில். அது எப்படி சார்? கண்டிப்பா நீங்க தெலுங்கானால நம்ம கவர்மெண்ட் தான் இருக்கு, கர்நாடகா நம்ம கவர்மெண்ட் தான் இருக்கு, இல்ல நம்ம கவர்மெண்ட் தான் இருக்கு, இங்க 39 MP இருக்கு. இப்படி நான் சொல்லவா, அதையும் தாண்டி நம்ம கவர்மெண்ட் வந்திருக்கு அப்படி நான் சொல்லலாமா? இல்ல அவங்க சொல்றது காங்கிரஸ் ஜெயிச்சா ஒரு நியாயம், காங்கிரஸ் கண்டிப்பா கிடையாது. நீங்க வந்து இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய எல்லா மெத்தட்ஸும் பாருங்க. எலெக்ஷன் கமிஷனை செலக்ட் பண்றதுல சீஃப் ஜஸ்டிஸ் ஏங்க தூக்குனாங்க? ஏன் சீஃப் ஜஸ்டிஸ் தூக்குனாங்க? நீங்க எல்லாத்தையும் வச்சு பாருங்க. இதெல்லாம் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து சிசிடிவியை நாங்கள் வந்து 45 நாளுக்கு மேலே கொடுக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ரிடிகுலஸ். இல்லை அது பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 பூத் கமிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தப்பாக இருந்தால் சரி பண்ணுங்கள். இப்போ இந்தியா முழுவதும் எடுத்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 lakhs மேலே வருது அப்படின்னா அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜை ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டி இங்கே இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக. நீங்கள் அந்த சிசிடிவி நான் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ கலெக்டர். நீங்கள் வந்து இது டிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பீங்க. ஏமா ஒரு கலெக்டர் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியே தரணும் அப்படின்றது எந்த ரூல்ஸும் இல்லை, சட்டமும் இல்லை அப்படின்றது. 6 மாசம் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணணும்ன்ற சட்டத்தை தான் மாற்றினாங்க. இப்போ மாற்றி 45 நாளை டெலீட் பண்ணணும்னு மாற்றிருக்காங்க. 6 மாசம் வரைக்கும் எலெக்ஷன் ரெக்கார்ட்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணுன்றது தான் பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆக்டில் இருக்கிற சட்டம் 1960. எஸ், அதை மாற்றி தான் இன்னைக்கு 45 நாளை டெலீட் பண்ணணும்னு பண்ணுறாங்க. அப்போ எதுக்கு அதை பண்ணணும்? நீங்கள் நாங்கள் இந்த எலெக்ஷன் நடக்கும்போது, லோக்சபா நடக்கும்போது 30க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். பிரதம மந்திரி போய் இஸ்லாமியர்களை குறியிட்டு பேசுறாரு. இது வந்து ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு பிரதம மந்திரி செய்யக்கூடிய வேலையா? நீங்கெல்லாம் பார்க்கல? இது நமக்கு மொழி தெரியாதவங்களாம் இது ஒரு குற்றம்னு நமக்கு தெரியலையா? இது ஒரு கிரைம்னு தெரியலையா? அந்த கிரைமுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணுமா ஒரு எலெக்ஷன் கமிஷன்? எங்க தலைவர் வந்து யாரையோ சவால் விட்டாருன்னா 6 பேஜ் நோட்டீஸ் கொடுத்து ஒரு ஹவர் உட்கார வச்சு விசாரிக்கிறீங்களே. அப்போ இதெல்லாம் பாரபட்சமா உங்களுக்கு தெரியலையா? ஒரு நோட்டீஸ் ஆகுது பிரதம மந்திரிக்கோ இல்ல அவங்க கட்சியை சார்ந்த யாருக்காவது? வாயை திறந்தா காட்டம், வாயை திறந்தா கம்யூனல் வயலன்ஸ். அப்படி ஒரு எலெக்ஷன் முன்னாடி பேசும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு இம்பேலன்ஸ் எலெக்ஷனா தெரியலையா? இல்ல நான் கேட்கிறேன், சொல்றது தேர்தல் ஆணையம் வந்து பாரபட்சமாக செயல்படுது, மோடி கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னா அவங்க சொன்ன அந்த 400 பாரை தாண்டி இருப்பாங்கல்ல, அவங்க மெஜாரிட்டி. அதையும் தாண்டி மக்கள் அது முறியடித்தார்கள் என்றதான் என்னுடைய ஆர்குமெண்ட். நீங்க அது இல்லைன்னா இந்நேரத்துக்கு கவர்னர் வந்திருக்கும். இல்லை அவங்க மகாதேவபுரத்திலே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஏதாச்சும் உள்ளடி பண்ணணும் அப்படின்னா நாங்கள் மற்ற எல்லாமே பண்ணியிருந்திருப்போமே, இது ஏன் நாங்கள் மகாதேவபுரத்தில் போய் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, மகாதேவபுராவில் வந்து உங்களுக்கு அதுக்கான ப்ரைம் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் மகாதேவபுரா பார்லிமெண்ட் எடுத்து பாருங்கள், 6 தொகுதி இருக்குது அதில். ஓகே, அந்த 6 தொகுதியில் அந்த ஒரு தொகுதி இருக்குல்ல மகாதேவபுராவுடைய அசம்பிளி, அந்த ஒரு தொகுதியில் மட்டும்தான் ஓவர்வெல்மிங்காக எடுப்பாங்க. மீதி இருக்க தொகுதியில் வாங்கின லீடெல்லாம் அது ஒரு லீடே அடிச்சு விட்டுரும். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியன் செட்டிலர்ஸும் ஐடி க்ரௌடும் அப்படி இருக்கிற ஒரு ஏரியா அது. ஸோ அங்கே வந்து இவங்க மனசுக்கு வந்த மாதிரி யாரை வேணால் என்ரோல் பண்ணுவாங்க. அந்த குரூப் ஹவுசஸ் இருப்பாங்க, அந்த ஐடியில் வேலை செய்கிறவங்க எல்லாம் அதை ஒரே வீட்டில் வந்து 20 ஓட்டை அப்படியே என்ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் எலெக்ஷன் வரும்போது ஆளுங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஓட் பண்ண வைக்கிறது. நீங்கள் ஒரு போல் ஏஜென்ட்டை போட்டால் கூட ஒரு அர்பன் ஏரியாவில் ஒரு நார்த் இந்தியனுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியாதுங்க. நிஜமாக உண்மை அதுதான். இல்லை, இப்போ நம்ம இவ்வளோ குற்றச்சாட்டுகள் அடுக்கிறப்ப இன்னைக்கு அனுராக் தாக்கூர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. இங்கே கொளத்தூர் தொகுதியில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இடத்துல 19,476 வாக்காளர்கள் சந்தேகத்துக்குரியவர்கள், 9,133 வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள், அதுவும் வீட்டு எண் 11ல் 30 வாக்காளர்கள் வந்து ஒரே வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வைக்கட்டும். எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லட்டும். இதுதானே பிஜேபி பண்ணணும். நீங்க அங்கே ஜெயிச்சது வந்து போலி வாக்காளர்கள் ஜெயிச்சிங்க, மறுபடியும் நான் சொல்றேன், இது வந்து காங்கிரஸ் உடைய பிரச்சனையா நீங்க பாக்குறது வந்து அது ஒரு தப்பான ஃப்ரேம். ஓகே, இது ஒரு ஓட்டருடைய பிரச்சனை. உங்க ஓட்டு இன்னொருத்தன் போடுறான்,
உங்களுக்கு அது ஓகேயா? எப்படி ஓகே ஆகும்? அதான் சொல்கிறேன், அது குளத்தூரில் இருந்தாலும் சரி, மாதேப்பூரில் இருந்தாலும் சரி, வெளியே வாங்க, அப்போது எல்லாத்தையும் கழுவுங்க, அப்போ உங்கள் என்டையர் சிஸ்டமே தப்பு தானே? இல்லை அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இதை பார்க்க வேண்டிய இல்லை, அவர் தானே சொல்கிறாரு. இப்போ நாங்கள் ஒரு இடத்த காட்டுறோம், அவர் இன்னொரு இடத்த காட்டுறாரு. இந்த மாதிரி எவ்வளோ இடத்த காட்ட போகிறாங்க? அப்போது நேற்று வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ இதுக்கு பொறுப்பு யார்? இதுக்கு பொறுப்பு யார்? இதான் எலெக்ஷன் கமிஷன் மேலே பிரச்சனை இருக்குது, அதை பாஜகவோட என்டர் லிங்க் பண்ணுறோம். இல்லை, நாங்கள் எலெக்ஷன் கமிஷனை தான் டார்கெட் பண்ணுறோம். நாங்கள் கிளியராக சொல்கிறோம், நீங்கள் பயஸ்டாக இருக்கீங்கன்றது தான் பாஜகவோட கேள்வி என்னன்னா, ஒரு மக்களாச்சு என்னோட ஓட்டுரிமை வந்து போயிடுச்சு, எனக்கு பதிலாக வேற யாராச்சும் வந்து வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு யாராச்சும் வந்திருக்காங்களா? மக்கள் இறங்கி ரோட்டுக்கு வந்திருக்காங்களா? அப்படி எதுவுமே இல்லை. காங்கிரஸ் ஒன்றுமே இல்லாத 1000 இடத்துல நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக பேசதான் நினச்சிட்டு அவங்க 1000 ஆர்குமெண்ட்டை சொல்லலாம். எத்தனை பேர் பூத்துக்கு போயிட்டு ஓட்டு இல்லைன்னு திரும்பி வராங்க தெரியுமா? எத்தனை பேர்கிட்ட வந்து இந்த பூத் இல்லாமல் அந்த பூத்துன்னு அனுப்பிச்சு விட்டு அந்த பக்கம் போகிறவங்க. சிவாஜி கணேசனுக்கு நடந்திருக்கு. நிறைய பேருக்கு நடந்திருக்குங்க, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் ஜனங்களுக்கு வந்து நீங்கள் சாமானிய ஜனங்களுக்கு வேற என்ன நீங்கள் வழி வச்சிருக்கீங்க? வேற வழி கிடையாது உங்களுக்கு. ராகுல் காந்தி வந்து தொடர்ந்து எதுவும் வெற்றி பெற முடியல, இந்தியா கூட்டணி வந்து ஒரு டவுன்ஃபால்ல இருக்காங்க, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசுறாரு. அவர் பேசுறதுக்கெல்லாம் நம்பகத்தன்மையோட நம்ம அணுக வேண்டிய தேவை இல்லை அப்படின்றது பாஜகவோட வாதமா. கண்டிப்பாக கிடையாது. அதாவது வந்து நாங்கள் மறுபடியும் வைக்க வேண்டிய ஆர்கியூமெண்ட்டு இது, எங்களுடைய எலெக்ஷன் விக்டரியை பற்றி நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் எங்கேயுமே பேசலை. நாங்களே ஜெயிச்சிருந்தாலும் கூட அதை நாங்கள் கேள்வி கேட்குறோம். இது ஒரு ஓட்டருடைய பிரச்சனை. இன்னைக்கு நாங்கள் வந்து இதை வந்து அப்படி தான் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ஓட்டருடைய ரைட்டை நீங்கள் கர்டல் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் அது பிஜேபியோட ஓட்டர் ரைட்டை கர்டல் பண்ணாலும் சரி, காங்கிரஸ் ஓட்டருடைய ரைட் கர்டல் பண்ணாலும் சரி, இது ஒரு ஓட்டருடைய பிரச்சனை, இது மக்களுடைய பிரச்சனை. அதனால தான் நாங்கள் அதை இஷ்யூ கையில் எடுத்து நிற்கிறோம். அதனால தான் இவ்வளோ எதிர்கட்சிகள் கையில் எடுத்து நிற்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? எஸ்ஐஆரை பற்றி ஒரு டிஸ்கஷன் வைங்கன்னு கேட்குறோம் பார்லிமெண்ட்டில். இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் பார்லிமெண்ட்டில், நீங்கள் பதில் சொல்லுங்கள். நம்ம இதை பற்றி பேசணுமா வேண்டாமா? இவ்வளோ தப்புகள் ஒரு ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குது, நீங்களே சொல்கிறீங்க இங்கே இவ்வளோ ஓட்டர் லிஸ்ட் தப்பு இருக்குன்னு. அப்போ இதை பற்றி நம்ம பேசணுமா வேண்டாமா? நீங்கள் ஒரு மினிஸ்டர் தானே, அப்போ நீங்கள் இதை பற்றி எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்கணுமா வேணாமா? இல்லை உங்களுக்கு அப்போ நீங்கள் எதை மறைக்க நினைக்கிறீங்கன்றது தான் ஏன் கேள்வி. எங்கள் அப்பா என்ன பண்ணாலும் தப்பு, பாஜக மீது ஏதாச்சும் ஒரு பழி சுமத்திடணும், நம்ம மேலே காங்கிரஸ் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையாக இருக்குது, அதனால தான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து பூதாகரமாக கிளப்புறாங்க அப்படின்றாங்க. ஃபேக்ட்டுங்க இது, அவரே தானே சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஓகேயா குளத்தூரில் இவ்வளோ ஃபேக் ஓட்டு இருக்குது? ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி செக் பண்ணுறது வேண்டியது இல்லை. பட் அது உங்களுக்கு ஓகேயா? நான் சப்போஸ் நீங்கள் இங்கே ஓட்டராக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஓகேயா? இல்லை, அவ்வளோதான். அந்த இஷ்யூ எடுத்துக்கணுமில்ல. நாங்கள் இஷ்யூ தானே ரைஸ் பண்ணுறோம். நாங்கள் இப்போ பாஜகன்னு நாங்கள் சொல்லலையே, அவங்க தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. வேற எந்த கட்சியாவது எலெக்ஷன் கமிஷன் டிஃபெண்ட் பண்ண வந்தாங்களா? வரல. அப்போ எவன் திருடுனானோ, எவன் கையில் அது இருக்கோ இல்லை, அவன் தான் கத்துறான். வந்து கொஸ்டினே வந்து திருட்டு நடந்துச்சா அப்படின்றது தான். இல்லை, நாங்கள் அதாவது ஃப்ளாலெஸ் சிஸ்டமில் பாதிக்கு மேலே அழுகி இருக்குன்னு நாங்கள் காட்டுறோம், ஃபேக்சுவலாக காட்டுறோம். திருட்டு நடந்துச்சா இல்லையான்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் கிரவுண்டில் போய் கேட்டிங்கன்னா 1000 பேர் 1000 கதைகளை சொல்லுவாங்க. நான் மாதிரி நானே காட்டுறேன், எனக்கு தெரியும் நடந்திருக்கு அப்படி நாங்கள் சொல்லும்போது ஒருத்தராவது பேசுகிறாங்களா? ஒரே ஒரு ஆள் மட்டும் எழுந்து நின்று கத்துன்னு கத்துறாரு. அப்போ இவருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? ஓகே, இந்த பிரச்சனையை மக்களுக்கிட்ட கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பயனளிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக வந்து இது பயனளிக்கணும். ஒரு ஜனநாயகத்தில் இந்த கேள்விகள் கேட்கப்படணும். ரொம்ப நாளாக வந்து எலெக்ஷன் சிஸ்டம் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கு. நீங்களும் அதை ஒத்துப்பீங்க அந்த இவிஎம்மை பொறுத்த வரைக்கும். இல்லை, இப்போ எனக்கு ஒரு கேள்வி வர்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஜனநாயகத்தில் ஒரு வலுவான ஆயுதமே எனக்கு இருக்குது அந்த ஒரு ஓட்டு தான். அந்த ஒரு ஓட்டை தான் நான் வந்து எனக்கு எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் என்னால் ஒரு விஷயம் சாதிச்சுக்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு ஓட்டு உரிமையை வச்சு தான். அதையே வந்து ஒரு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு விஷயத்தை கிளப்புறாரு அப்படின்றப்ப அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. பார்க்கணும். அப்போ நீங்க சொல்றீங்க எனக்கு இருக்கிற ஒரே சக்தி இந்த ஒரு ஓட்டு தானே. இப்போ அதே எலெக்ஷன் கமிஷனே அது எப்படி நடந்து இல்ல, பட் அந்த உங்களுடைய அந்த ஒரே ஒரு உங்களுக்கு இருக்கிற ஒரு சக்திக்காக போராடலன்னா நான் ஏன் மக்கள் பிரதிநிதியா இருக்கணும்? உங்களுடைய அந்த ஒரே ஒரு பவருக்காக நான் போராடலன்னா நான் என்னையா நீங்க தேர்ந்தெடுத்திருக்கணும்? இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. என்னுடைய தலையாய கடமை உங்களுடைய அந்த
அந்த ஒரே கெப்பாசிட்டிக்கு நான் போராடணும். நாங்கள் வந்து இது வரைக்கும் வந்து பாஜகவை இல்லை இழுக்கலை, ஆனால் அவங்க இழுத்துக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய இன்வால்மெண்ட் என்ன? இதில் மேட்ச் ஆடுறாங்க, அம்பையர் சரியில்லைன்னு சொல்கிறோம். அம்பையர் சரியா இருக்காருன்னு சொல்றதுக்கு ஏன் நீங்க அம்பையர் சரியில்லைன்னா என்கொயரி பண்ணுங்க. நீங்க ஆப்போனன்ட் பிளேயர் அதை கிளைம் பண்ண தானே செய்வோம். ஆப்போனன்ட் அவர் மட்டும் ப்ளே பண்ணலையே, இதுல பல பேர் ப்ளே பண்றோம்ல, எல்லாருமே தானே சொல்லணும் அம்பையர் சரியா. நீங்க ஒரு டீம் சார், பாஜக அப்படி கிடையாது. பாஜக டீம்ல யார் பேசுறா? பாஜக டீம்ல யார் பேசுறா சொல்லுங்க? சந்திரபாபு நாயுடு பேசினாரா இல்ல வேற யாரா பேசினாங்களா? யாரும் பேசல. இவங்க மட்டும்தான் ஏன் குதிக்கிறாங்கன்றது இவங்க தான் பதில் சொல்லணும். ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக இந்த எஸ்ஐஆரோட பின்னணி என்ன அப்படின்றத பற்றி உங்களுடைய பார்வை கொண்டு வச்சிங்க. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி.